வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து செஞ்சுட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, இது அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நிறைய பேர் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இப்போ நம்ம லான்ச் பண்ணுறோம். ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு 10-12 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இது வந்து யாருக்கு எப்படி தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நம்ம சப்போர்ட் டீம் கால் பண்ணி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். நம்மளை பொறுத்த வரையும் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோ, எந்த ஒரு சார்ட்டோ, இல்லை எந்த ஒரு டூல்ஸோ, இல்லை எந்த ஒரு ரோபோவோ, இல்லை எந்த ஒரு ஆளாலையுமே அடுத்து நான் உட்பட, இதில் எந்த ஒரு ஆளாலையுமே நான் உட்பட அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த ஹவர் என்ன நடக்க போகுது, அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது, அடுத்த நாள் என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, அதாவது ஃபியூச்சரை கணிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான எந்த விதமான சார்ட்டோ டூலோ எதுவுமே கிடையாது. இந்த மார்க்கெட்டுன்றது பியூர் ப்ராபபிலிட்டி சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் பொசிஷனல் சைசிங், இதெல்லாம் வச்சு மட்டும்தான் லாபம் சம்பாதிக்க முடியும். அது எல்லாத்தோட முக்கியமானது, இந்த மார்க்கெட்டுன்றது ஒரு ப்ராபபிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டியை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது மூலமாக தான் லாபம் சம்பாதிக்க முடியுமே தவிர, ஒரு அதிபயங்கரமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை வச்சு நம்ம பணம் பண்ணலான்றது சொல்ல முடியாது. சப்போஸ் அந்த மாதிரி யாராவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியோட பங்கு வந்து ஒரு 30% 20% இருக்குமே தவிர, மீதி 70% அவங்களுடைய மனசுடைய ப்ராக்டிஸ், அவங்களுடைய பார்வை, மார்க்கெட்டுடைய பார்வை, மணி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சம்மந்தப்பட்டது தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. சரி, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போவோம். இப்போ நம்ம ரோபோக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வந்திருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த டர்ட்டில் ட்ரேடிங் சிஸ்டம், அதாவது டான் செயின் சேனல் பிரேக் அவுட் தியரின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். உதாரணத்துக்கு இதில் வந்து நம்ம ஒரு 50 பீரியட் டான் செயின் சேனல் போட்டிருக்கோம். 50 பீரியட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லாஸ்ட் 50 கேண்டலுடைய ஹை எங்கே இருக்கோ அந்த ஹையை வந்து இந்த லைன், கிரீன் லைன் வந்து நிற்கும். லாஸ்ட் 50 பீரியட் லோ என்ன இருக்கோ அந்த லோ வந்து குறிக்கிறது தான் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் லைன். மார்க்கெட் இந்த மேலே இருக்கக்கூடிய லைனை தொடும்பொழுது பை, அதாவது அப் ட்ரெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம், பிரேக் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு 50 லாஸ்ட் 50 பீரியடுடைய கேண்டலுடைய ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது இது மேலே போகுதுன்னு அர்த்தம். அதே போல் லாஸ்ட் 50 பீரியடுடைய லோவை உடைக்கும் போது அது டவுன் ட்ரெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். திரும்ப 50 பீரியடுடைய ஹையை உடைக்கும் போது அப் ட்ரெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் இந்த கான்செப்டுடைய, இந்த டான் செயின் சேனல் சார்ட்டுடைய முக்கியமான அம்சம். இதில் சிங்கிள் டான் செயின் சேனல், டபுள் டான் செயின் சேனல் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு டபுள் டான் செயின் சேனல் ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று வந்து 50 பீரியட் போட்டுக்குவாங்க சேனலுடைய இதை மெயினை. இன்னொன்று வந்து இதுக்குள்ளே வந்து 20 பீரியடோ இல்லை 7 பீரியடோ, அது நமக்கு வசதிக்கு ஏற்ற, நம்மளோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குவாங்க. உதாரணத்துக்கு நான் டைரெக்டாக ஸ்ட்ராட்டஜியை காட்டித்தரேன். இப்போ நம்ம இங்கே இருக்கிறது ப்ளூ கலர் பார்த்தோம் அப்படின்னா, ப்ளூ கலர் டாப் சேனல் பாட்டம் சேனல் பார்த்தோம்னா அது வந்து ஹையர் பீரியட் டான் செயின் சேனல். இந்த ரெட் கலர் உள்ள இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது லோவர் பீரியட் சேனல். நம்ம என்ட்ரி வந்து இந்த ஹையர் பீரியட் டான் செயின் சேனலை கட் ஆகும்போது என்ட்ரி கொடுக்கும். அதே போல லோவர் பீரியடோட சேனலை கட் ஆகும்போது எக்ஸிட் கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த சார்ட்ல மார்க்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த டாப் ப்ளூ கலருடைய சேனலை உடைக்கும் போது பை கொடுத்துருக்கு. மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கு ட்ரெண்டிங்கில். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த லோயர் பீரியட் சேனல், அதாவது 20 பீரியட் சேனலுடைய லோ டச் ஆகும்போது இந்த ஸ்டார் வந்துருச்சு. ஸோ இந்த ரோபோ என்ன பண்ணோம் அப்படின்னா, பை வரும்போது பை பண்ணோம், ஸ்டார் வரும்போது எக்ஸிட் ஆகும். ஜென்ரலாக பை செல் சிக்னல் என்ன ஆகும், பை செல் பண்ணோம். ஆனால் இது வந்து பை வந்த உடனே, ஸ்டார் வந்த உடனே எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப பாருங்க, இந்த கீழே இருக்கக்கூடிய சேனலுடைய லோ டச் ஆகும்போது செல் வருது. செல் வந்த உடனே மேலேயே இந்த ட்ரெயிலிங் ஆகிட்டு வருது. இந்த லோவர் பீரியடுடைய சேனலுடைய டாப் அது எப்போ தொடுதோ அப்போ எக்ஸிட் ஆயிருக்கு. திரும்ப வந்து பிரைஸ் ஆனது இந்த ப்ளூ கலரை டச் ஆகும்போது பை ஆகுது. திரும்ப வந்து
இந்த லோவர் பீரியடுடைய லோவர் சேனலை டச் ஆகும்போது எக்ஸிட் வருது. அதே போல் திரும்ப கேண்டில் வந்து ஹையர் பீரியடுடைய சேனலை டச் ஆகும்போது பை வருது. இது வந்து ஒரு எக்ஸலண்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒரு ஆள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 வருஷத்தில் 16 கோடி ரூபா லாபம் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்ட்ராட்டஜி இது பேர் அவர் பேர் வந்து டர்ட்டில் ட்ரேடர் சொல்லுவாங்க. அவர் வந்து ரிச்சர்ட் டென்னிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 80 காலகட்டத்தில் அவர் நீங்கள் வந்து கூகுளில் போட்டீங்கன்னா கூட அவருடைய முழு கதை வரும். எப்படி பண்ணாங்க என்னன்றது வந்துடும் உங்களுக்கு. இதில் நம்ம பார்க்குறோம் ரிச்சர்ட் டென்னிஸை. அவருடைய டோட்டல் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும் இதில் விக்கிபீடியாவில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு $1600 அதாவது இன்றைய மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா 1 லட்ச ரூபா. அதை வந்து ஒரு $200 மில்லியன் வந்து ஒரு 10 வருஷத்தில் பண்ணியிருக்காரு. சாரி, நான் 5 வருஷம்னா 10 வருஷத்தில் பண்ணியிருக்காரு. 16 கோடி ரூபா பண்ணியிருக்காரு. இந்த சேம் டான் செயின் சேனல் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இதை பண்ணியிருக்காரு. இதில் என்ன அப்படின்னா அவருடைய ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் அந்த பிளான் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. அதாவது அவருடைய கேபிட்டலுக்கு ஏற்ற ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு எதிர்பார்ப்பு, மணி மேனேஜ்மெண்ட், ட்ரேட் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பொசிஷனல் சைசிங் இதை வச்சு பண்ணியிருக்காரு. இது வந்து இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் செவ்வாய்க்கிழமைக்கு மேலே, அதாவது 9ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கால் பண்ணி சப்போர்ட் டீம் கால் பண்ணி இதை போட்டுக்கலாம். தயவு செஞ்சு இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா பண்ணலாம். இதில் சப்போஸ் எனக்கு வந்து சின்னதாக எனக்கு உடனே எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற போது நீங்கள் இந்த பேராமீட்டர் 2 இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு 7, 6 அது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஏர்லியர் எக்ஸிட் கிடைக்கும். உதாரணத்துக்கு இங்கே பார்க்குறோம் பை ஏர்லியர் எக்ஸிட், பை மேலே எக்ஸிட்டு, செல் கீழே எக்ஸிட்டு, திரும்ப கீழே செல் கீழே எக்ஸிட்டு, இந்த மாதிரி கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது அப் ட்ரெண்ட் இருக்குன்னா வெறும் பை மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னா வெறும் செல் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். சும்மா பை செல் மாறி வராது. இப்போ இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜின்னு மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தங்க நமக்கு தகுந்தா போல நம்ம கேபிட்டலுக்கும் நம்ம மனசுக்கும் நம்ம மைண்ட் செட்டுக்கும் நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டுக்கும் தகுந்தா போல ஸ்ட்ராட்டஜி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து ரோபோவே நமக்கு பண்ணி கொடுத்துரும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். பை வந்ததுன்னா பை பண்ணோம், எக்ஸிட் பண்ணோம், திரும்ப பை வந்தா பை பண்ணோம், எக்ஸிட் பண்ணோம், திரும்ப செல் வந்தா ஷார்ட் அடிக்கும், எக்ஸிட் பண்ணோம். இது நம்ம ஆப்ஷனுக்கு பண்ணும்போது, அதாவது இது எந்தெந்த ஸ்கிரிப்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை மொமெண்டம் ஸ்கிரிப்ட் ஆப்ஷனுக்கு பண்ணலாம், க்ரூட் ஆயிலுக்கு பண்ணலாம். இப்போ ஆப்ஷனுக்குலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் தருது. நான் ஓரளவு செக் பண்ணிட்டேன். பார்க்குறோம் ஆப்ஷன்லாம் என்ன நல்லா ஹை மூமெண்ட், சடனாக மூமெண்ட் இருக்கும்போது நமக்கு நல்ல மூமெண்ட்டே நம்ம கொடுக்குது. பை வருது, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகுது, ஓரளவு நல்ல மூமெண்ட்டே கொடுக்குது. ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் சப்போர்ட் டீமுக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கால் பண்ணி இதை நீங்கள் போட்டுக்கலாம். கம்பல்சரி இதை 1 வாரம் 10 நாள் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு டவுட்டை கிளாரிஃபை பண்ணக்கப்புறம் தான் லைவ் ட்ரேட் போகணும். அடுத்த ஒரு பகுதியில் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.